பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பசுத்த ஆவியாகிய கடவுளே, உமைக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வந்திக்கிறவர்களாகும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிந்தவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாம் சோதனை செய்வோம். நம்ம எல்லாரும் முழங்கால் நின்று கடந்த வாரத்திலே கடந்த மாதத்திலே நாம் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை ஆண்டவரிடத்திலே மனத்தாழ்மையாய் ஒரு நிமிடம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நாமும் பரிசுத்தமுள்ளவராய் மாற, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஜெபிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். எல்லாரும் ஒரு நிமிடம், ஆண்டவரே, நாங்கள் கடந்த மாதம் முழுவதுமாய் செய்த பாவங்களை, குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்தில் கொண்டாடுவோம். பரிசுத்தமுள்ள தேவனாக ஆராதிக்க வந்திருக்கிற நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறி நீதிகளை பரிசுத்தப்படுத்தி உடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவும். எங்களுடைய செவிகளை திரும்ப உடைய வசனத்தை நாங்கள் கேட்க ஆயத்தப்படும், ஜெபிக்க, சாட்சி பகல் ஆயத்தப்படும். உபவாசத்தோடு வந்திருக்கிறோம் சாமி. உடைய பாவங்களை கீர்த்தனை புத்தகத்தில் 172வது பாடல் 3 அடிகள் பாடி நாம் பாவரிக்கை ஏறெடுப்போம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாடல் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும், நாதனே துங்கமை தேவனே பொங்குனம். நாதனே துங்கமை தேவனே பொங்குனம். பாலனுடன் தூய தூத தொழில் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாடில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினா வாழிது பொங்கிட, சீரும் புயலினா வாழிது பொங்கிட, பாலில் நடந்த பொன்னில் நடந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாலில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமை வந்த வாசனை தைலத்தை, வீசும் கமை கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த
பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மாற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். அடுத்ததை பார்ப்போம். போக்கிட மற்ற ஆக்கினை யாவையும் போக்கிட மற்ற ஆக்கினை யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தன பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மாற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். முதலாவது பாவனைக்கு சொல்லும்போது பின்பாக சொல்லவும். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்குமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் எழுதியிருக்கும் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருள்செய்த வாக்குத்தத்தின்படியே பாக்கியமல்ல குற்றவாளி எங்களுக்கு இறங்கும். தப்பில் அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திற்கு திரும்ப எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்து உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தல்லோ. ஆமென். ஜெப நிலையில் இருப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தோம் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் நாங்கள் அறிக்கையிட்டிருக்கிறோம். எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, மறைமுகமாக செய்கின்ற பாவங்கள் வெளிரங்கமாகாதபடி காட்டுகிறே கர்த்தாவே, நாங்கள் அறிக்கையிடுகிற எங்கள் பாவங்களை நாங்கள் மூடி மறைக்காமல் கர்த்தாவே எங்கள் வாயிலிருந்து நாங்கள் அறிக்கையிடுகிறோம். சுவாமி, எங்கள் பாவ அறிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுகிறோம். சுவாமி, நீர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சுவாமி, இந்த பரிசுத்தோடு ஆண்டவரை உண்மை துதிக்க, ஆராதிக்க, தரிசிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். சுவாமி, இந்த ஆராதனை முழுவதுமாக உமது பிரசன்னம், உமது ஆவியை கொண்டு ஆண்டவரை எங்களை வழி நடத்த நாங்கள் விடுவோம். முற்றிலுமாக நாங்கள் எங்களை தாழ்த்தி மனத்தாழ்மையோடு ஆண்டவரே உமது சமூகத்தில் இருந்து வேத வசனங்களையும் உமது வார்த்தையும் கேட்க எங்களை தகுதி கொடுக்க நாங்கள் விடுவோம். இந்த சபையை நடத்தி செல்வதற்கான மேய்ப்பர்களாக நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்வதற்கு எங்களை முதலில் தகுதிப்படுத்த நாங்கள் விடுகிறோம். பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே, சபைக்கு தேவையான எல்லா காரியங்களும், சபை மக்களுக்கு தேவையான சமாதானத்தை எங்களால் கூடுமான மக்கள் கொடுக்க எங்களுக்கு தேவையான ஞானத்தை தந்திருக்கிறோம். ஞானம் பரப்பிலிருந்து வருகிறது என்பதை கொடுக்கிறோம்.
உலக ஞானம் நாங்கள் படித்து பெறுகின்ற உலக ஞானங்கள் எல்லாம் வீணாய் போகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மரத்திலிருந்து வருகின்ற ஞானமே ஆண்டவரே, அது எங்களுடைய வாழ்வை சுத்தப்படுத்தும் என்பதை உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. நன்மை தீமையை பகுத்தறியத்தக்க எங்களுடைய புத்தியை தெளிவுபடுத்தி ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு தேவையான சமாதானத்தை எங்கள் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற இந்த தாழ்வுகளுக்காக நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் மனம் முகுந்து ஆண்டவரே ஒரு சன்னிதானத்திலே ஆடி பாடி மகிழ்ந்து தங்களுடைய கருவிகள் மூலமாக உண்மை துதிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி படைக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்தை தந்திருக்கிறீர்கள். சாமிக்காக ஜெபிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்காக ஆண்டவரே எல்லா விதத்திலுமே அந்த ஒளிபரப்பு செய்யத்தக்கதான ஞானத்தை தந்தமைக்காக நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதப்படுத்தும். தேவையான எல்லா ஆசீர்வாத நன்மைகளும் ஆண்டவரை பலத்திலிருந்து கொடுக்கிறது. ஒவ்வொருவரும் தனித்தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரை நாங்கள் மக்களுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதான காலத்திலே ஆண்டவரே பணிமுக்காக ஆண்டவரே வயது மூப்பின் காரணமாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற உடல் பாதைகள் எல்லாவற்றையுமாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் கொட்டுகிறோம். குணப்படுத்தும் எங்களுக்கு வந்து எனக்காக ஜெபிகளில் கேட்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் கேட்கிறோம். ஆசிரியர்கள் குணப்படுத்தும் ஆணிப்பார்ந்த கரங்களினாலே அவர்கள் தொழுமானவர் எந்த விதமான ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு தர வேண்டும். நானே வீட்டில் இயேசுவின் மூலமாக கேட்கிறோம். ஜீவன் நல்ல ஆமே. இந்த நாளுக்குரிய வேத பகுதிகளை நாம் வாசிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று 4 வேத பகுதிகள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16-28, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1-8, சங்கீதம் 84, லூக்கா 10ஆம் அதிகாரம் 21-24. அதுக்கு முன்பாக வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, உன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. உன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வாசிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16-28 முடிய. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 முதல். அப்பொழுது தேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவர்களோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளையை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளையை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டிற்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள்.
என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்த போது அது செத்து கிடந்தது. அப்பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து கொடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளினார் ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதம் வாழ்க்கை முடிவாயிற்று. உண்டாவதாக. இரண்டாம் வேத பாடமாக அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 8 முடிய. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 8 முடிய. பக்கம் 312. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன்தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 84 மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் மேல் அடைக்கலான் குருவிக்கும் வீடும் தகவலால் குருவிக்கும் தன் குஞ்சுகள் வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கொண்டிருப்பார்கள். உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழகில் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அது நீர் மழையும் குடங்களையும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதி கொண்டு காணப்படுவார்கள். சேனையின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிக்கொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிறோம். உமது பிரயாணம் செல்லும் ஒரே
வாசமாயிருப்பார். மேலும் அனைத்தும் அதுபடி காத்திருப்பதை புரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாரி வாரி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ பாடமாக லூக்கா 10ஆம் அதிகாரம். வாசிக்க வேண்டிய வேத பாடமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 வசனங்கள் முடிய. லூக்கா 10 வசனங்கள் 21 முதல் 24 முடிய. அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோதரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை தவிர வேறொருவரும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவரை நோக்கி, நீங்கள் காண்கிறவர்களை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவர்கள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்கின்ற வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்ற வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் இப்பொழுது மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நம்முடைய ஆலயத்தை ஆண்டவர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் உபவாசத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்முடைய ஆலயத்தை நிரப்ப போகிறது. அநேகர் மேல் அபிஷேகம் ஊற்ற போகிறார். அநேகர் மேல் அந்நிய பாஷை ஊற்றப்பட போகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமுள்ள ஆராதனையாய் ஆண்டவர் மாற்றி கொடுக்க போகிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். சோதரம் 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 சோதரம். நன்றி 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 ஆண்டவரே, சோதரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு மகிமை 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 செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த மே மாதம் முழுவதும் ஆண்டவரே அநேக வெயில் மத்தியில் ஆண்டவரே நீர் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்தீரே. ஆண்டவரே, இந்திய தேசத்திலே அநேக வெயிலினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறாள் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை ஆண்டவரே நீ வேலை அடைத்து பாதுகாத்துக் கொண்டீங்களே. உம்முடைய மேக சம்பத்தின் மூலமா எங்களை பாதுகாத்துக் கொண்டீங்களே. இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தது போல எங்கள் இந்த வெயில் சூழ்நிலை கூட நீங்க பாதுகாத்து ஆண்டவரே நல்ல ஒரு குளிர்ச்சியான நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிற கிருபைக்காய் போடா கொடி சோதரம் சோதரம் சோதரம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே நீங்க வழிநடத்தி இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிற கிருபைக்காய் போடா கொடி சோதரம் சோதரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் ஆண்டவரே, உம்மை துதிக்கும் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்த ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்துக்குள்ளாய் நீங்க அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் அநேகர் இருந்தால் ஆண்டவரே நீங்க மாத்திரம் தான் எங்களுக்கு ஆண்டவரே ஆறுதல் தேவனாய் ஆறுதலின் கர்த்தராய் நீங்க இருந்து ஒவ்வொரு நாளும் தாயும் தகப்பனுமாயிருந்து நீங்க வளர்ந்து வருகிற கிருபைக்காய் கொடா கொடி சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து
என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உன் தழுவுதலால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பெறலானே. உன் தழுவுதலால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பெறலானே. நான் பெறலானே, நான் பெறலானே என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உன் ஆவியினால் நான் திளைத்து விட்டேன். உன் ஊழியத்தால் நான் உயிர் வாழ்வேன். உன் ஆவியினால் நான் திளைத்து விட்டேன். உன் ஊழியத்தால் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேகர் இருந்தாலும், அநேக சொந்தங்கள் இருந்தாலும், அநேக உறவுகள் இருந்தாலும் இயேசுதான் நமக்கு எல்லாமே. இயேசுதான் நமக்கு எல்லாமே. எல்லாரும் மறந்து போயிடுவாங்க, எல்லாரும் நம்மை விட்டு கடந்து போயிடுவாங்க. இயேசு மாத்திரம் தான் நம்மோடு கூட. இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும்படியா சிங்காசனத்துல வீட்டிருக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் அற்புதமாய்
நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் வழிநடத்துவார். ஆண்டவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதும். ஆண்டவர் இல்லைன்னா நம்ம இல்லை, அவருடைய சுத்த கிருபையினால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால, அவருடைய கிருபையினால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொத்து எல்லாம் போயிடும், ஆண்டவர் நம்மை விட்டு போகாத தேவன். ஆண்டவர் மாத்திரமே, ஆண்டவர் மாத்திரமே நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்நாளெல்லாம் நமக்கு துணையாயிருந்து வழிநடத்துகிற தேவன் ஆண்டவர் மாத்திரமே. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. தாசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சேர்த்து பாடும். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கைகள் ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவனா இருக்கிறபடியா, நீர் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிற கிருபைக்காய் மேல் வீட்டறை முழுதுமாய் உம்முடைய பிரசன்னத்தினால் இடைக்கட்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு மேல உன் அபிஷேகம் ஊற்றப்படட்டும், உம்முடைய அந்நிய பாஷை ஊற்றப்படட்டுமே. அந்த பெந்தகோஸ்து நாளிலே அநேகர் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டது போல நாளிலே ஒவ்வொரு மேல் அபிஷேகம் ஊற்றப்படட்டுமே ஆண்டவரே. இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உபவாசத்தோடு ஆண்டவரே ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் அந்த ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதிலை கொடுக்க போறீங்க ஆண்டவரே. நீங்க செய்த நன்மைகளை நாங்கள் சாட்சியாய் சொல்ல போகிறோம் ஆண்டவரே. அதை கேட்டு உன் நாமம் மகிமைப்படட்டும். அதே போல உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. அந்த வார்த்தைகள் வல்லமையுள்ளதாய் இருக்க ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் நீங்க மாற்றி கொடுக்கும்படி தொடர்ந்து உடைய பிரசன்னமாக ஆசீர்வாதம் எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துவோம். இயேசு முச்சவர்கள் நாங்கள் பிதாவே. நிறைய மாற்றங்களை ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை கொடுத்து ஒரு புதிய விடுதலையை
நம்முடைய தேசத்துக்கு ஆண்டவர் கொடுக்க பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த தேசத்தை மீட்டெடுக்கும்படியாய், ஆண்டவர் இந்த தேசத்தை மீட்டெடுக்கும்படியாய் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணி வருகிறார். அநேக காரியங்களை ஆண்டவர் மாற்றி வருகிறார். அநேக காரியங்களிலே பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்து வருகிறார். எனவே நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கேட்டு அதற்கான பதிலை ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருகிறார். பிரியமானவரே, நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். எனவே நாம் இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய தேசத்தை நீங்க மீட்டெடுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்க போகிறோம். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதிலாருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதிலாருமே. பொன்னே பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கு. அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 7 கட்டங்களாக தேர்தல் முடிந்திருக்கிறது. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த தேசத்துல யார் ஆட்சி செய்ய போகிறார்கள், யார் பிரதமராய் வரப்போகிறாங்க சொல்லி இந்த 2 நாள்ல ரிசல்ட் வரப்போகிறது. அநேக காரியங்களை நீங்க டிவியில பார்த்துருக்கலாம். அநேக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக போராட்டங்களை முன்னெடுக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தை நம்ம விட்டுறக்கூடாது, இந்த தேசத்தை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அநேக கண்ணனை கட்டிக்கொண்டு பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருப்பதை நீங்க அறிவீங்க. ஆனால் நம்முடைய முழங்கால் முழங்கப்படும் போது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் மாற்றி, அன்று பார்வால் தெய்வத்தை வணங்கினதுக்காக ராஜாக்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதே போல இந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஒரு சமத்துவம் உள்ள ஒரு ஆட்சி, எல்லா மக்களுக்கான ஆட்சி, எல்லா மதத்திற்கான ஒரு ஆட்சியை ஆண்டவர் கொடுக்கும்படியாக மக்களுடைய குறைகளை கேட்கிற, மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கிற ஒரு நல்ல பிரதமரை ஆண்டவர் இந்த தேசத்துக்கு கட்டளையிடும்படியாக எல்லா தடைகளும் ஆண்டவர் மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் முடிந்தவர்கள் முழங்கால் நீட்டு, ஆண்டவரே என்னுடைய தேசத்தை மீட்டு எடுக்காங்க, என்னுடைய தேசத்துக்கு நல்ல ஒரு பிரதமரை கொடுக்காண்டவர், நல்ல ஒரு ஆண்டவர் பார்லிமெண்ட் உறுப்பினர்களை கொடுக்காண்டவரே, என்னுடைய தேசத்தினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிற ஒரு ஆட்சியாய் அமையணும். எல்லா மதத்திற்கும் அதனுடைய சுதந்திரமாய் தன்னுடைய தெய்வங்களை தொழுது கொள்ள வழி கொடுக்கிற ஒரு ஆட்சியாய் மாற்றி கொடுக்கணும் சொல்லி அநேகர் பல கஷ்டத்தில் இருக்காங்க, பல போராட்டத்தில் இருக்காங்க. மணிப்பூர் மக்கள் இன்று கூட பிரச்சனையை போராட்டத்தில் இருக்காங்க. யாருமே போய் அங்க பார்க்க, எல்லா மக்களையும் பாதுகாக்கிற, எல்லா மக்களையும் நேசிக்கிற ஒரு பிரதமராய் அப்படி தேசத்துல ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்களை எதிர்ப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பன், அருமையான இந்த கால வேலைக்காயங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சொல்றீங்க. நாங்கள் உபவாசத்தோடு காத்திருந்தாங்க ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் சாமி. அந்த ஜெபங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய காலையில இரவையில, ஏசப்பா இந்த தேசத்தை நீங்க மீட்டெடுங்க,
என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அருமையான அருணா ஆண்டி அவர்கள் முன்பாக வந்து நம்முடைய தேசத்துக்காக, தேசத்தில் நடந்து முடிந்திருக்கிற எலெக்ஷனுக்காக 4ஆம் தேதி வரப்போகிற அந்த ரிசல்ட்ல நல்ல ஒரு ரிசல்ட் ஆண்டவர் கொடுத்து இந்த தேசத்தை ஒரு நல்ல தலைவர் ஆட்சி செய்யும்படியாய் ஆண்டவர் ஏற்படுத்தும்படியாய் ஆண்டி அவர்கள் ஜெபிப்பார்கள். நாமும் கூட சேர்ந்து ஜெபித்து இந்த தேசத்தை நாம் மீட்டெடுப்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்கள் கண்களையும் மீட்பருமாய் எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் சுவாமி எங்களுடைய இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே, என்றும் என்றும் எப்பொழுதும் உடைய தூய சன்னதியில் பிரதியாய் காணப்படுவதாக. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் எங்கள் கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த ஓய்வு நாள் எங்களுக்கு மன மகிழ்ச்சி நாள் சுவாமி. இந்த ஓய்வு நாள் எங்களுக்கு பரிசுத்தமான நாள் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் எங்களுக்கு ஒரு விடுதலை நாள் சுவாமி. ஓய்வு நாள் எங்களுக்கு மன மகிழ்ச்சி நாள் என்பதை வந்திருக்கிற சபையில் ஆசீர்வாதமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். நாங்கள் எடுக்கிற ஜெபங்களை நீர் கேட்டு சுவாமி எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் இந்த இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தை உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்திய தேசத்தை உடைய ரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளும் சுவாமி. தேவாவி நீர் ஊற்ற வேணாமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்தை நீர் மாற்றும் ஆண்டவரே. துன்மார்க்கர் கையில் நீர் விடுவியும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா இடத்திலும் சுவாமி நிலவரங்களை தன்னை ராஜ்யங்களை ஏற்படுத்துகிற தேவன் சுவாமி, எங்களுக்கு ஒரு நல்ல பிரதமரை நீங்க கொடுக்க வேணுமா நாங்கள் இந்திய தேசத்தை ஆளுகை தருகிற நல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் ஆளுகை செய்ய வேண்டும் சுவாமி. உடைய செங்கோலை நீர் அனுப்ப வேண்டும் ஆண்டவரே. இந்திய தேசத்தில் எங்களுக்கு ஒரு மாற்றங்களை நீர் தருவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த உலகத்திலே விசுவாசிக்கிற உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்னது சுவாமி. ஆமாண்டவரே, துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் ஒழிந்து போகட்டும். துன்மார்க்கருடைய தந்திரங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் சுவாமி. ஆமாண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் வல்லமுள்ள தேவன், நீர் பராக்கிரமுள்ள தேவன், நீர் வாக்கியமுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. நீர் என்ன நினைக்கிறீரோ அது நடக்கும் என்று நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒன்று கோடி ஆண்டவரே இந்திய தேசத்திற்காக நாங்கள் மறுபடியும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் எங்களை கர்த்தாவே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அப்பா இந்த தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து இந்த ஜெபங்களை கேட்டு நீர் ஆசீர்வதியும், வழி நடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு வருகிற 4ஆம் தேதி ஒரு நல்ல ரிசல்ட்டை ஆண்டவர் கொடுத்து இந்த தேசத்தை மீட்டெடுக்க போகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகோ. அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகோ. Lama
ஷிப்காட் பகுதியில் இருக்கிற ஒரு சகோதரி மல்லிகா என்ற சகோதரி கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டு எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி நாளிலே சொல்லி அனுப்பியிருக்கின்றார். அந்த மல்லிகா சகோதரிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுக்கபாறை, வெண்டலன், சிஎம்சி, நறுவி, ராணிப்பேட்டை சிஎம்சி, அப்போல, எஸ்எம்ஹெச் எங்கெல்லா மருத்துவமனைகளை படுத்த படிக்கையா இருக்கிற பேஷண்ட்டுக்காக, அநேக வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களை ஜெபத்தை கேட்டு அவருக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் வியாதிசருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய செயலாளர் அவர்கள் முன்பாக வந்து வியாதியில் படுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிப்பார். அவரோடு கூட நாம் சேர்த்து ஜெபித்து எல்லாரும் சுகம் பெறும்படியா, எல்லாரும் ஆரோக்கியத்தை பெறும்படியா ஆண்டவரே மன்றாடுகிறோம். மல்லிகா சிஸ்டருக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சீக்கிரம் ராஜா துதி மத்தியில் வாசம் செய்கிறேன். தூயவரே நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த காலை வேலை மன மகிழ்ச்சியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இதோ சபையார் அனைவரும் பாசோத்திரம் உபவாசத்தோட பாசோத்திரம் நோக்கி பார்க்கிற ராஜா. சோதர ராஜா, ஆவியானவரே நீரே பாசோத்திரம் ஆளுகை செய்ய வேணுமா ஜெபிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட ஜெப குறிக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மல்லிகா வேண்டப்பா சகோதரிய பாசோத்திர ராஜா. நீர் உச்ச தலைமுதல் உள்ளங்காலை தொட்ட பாசோத்திரம் அந்த வியாதியிலிருந்து விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீர் பாசோத்திரம் ராஜா. ஒவ்வொருவரைய பாசோத்திரம் ராஜா. நீர பாசோத்திரம் குணமாக்கி வைத்திய ராஜா நன்றியோடு துதிக்கிறோம். அந்த குஷ்ட ரோகிய பாசோத்திரம் ராஜா. நீ தொட்டால் மாற்று விடுதலை உண்டு ராஜா. ஆவியானவரே உம்மை தொட்டால் அந்த பாசோத்திரம் ராஜா உம்முடைய வஸ்திரத்தினால் வல்லமை உண்டு ராஜா. ஆவியானவரே அந்த சகோதரிய பாசோத்திரம் ராஜா. வேதனையை நீர் அறிவி ராஜா. சோத்திரம் ராஜா. அந்த பாசோத்திர கேன்சர் வியாதிய பாசோத்திரம் நீர பாசோத்திரம் விலக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரும் வல்லமை இந்த நேரத்தில் கடந்து போக வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களால ராஜா உம்மாலே ஆகும் ராஜா. சோத்திரம் அந்த பாசோத்திர ராஜா 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரர் சொஸ்தமாக அந்த ஒரு வார்த்தையில பாசோத்திரம் உங்களுடைய மகள் இன்றைய பாசோத்திரம் ராஜா பரிபூர்ண விடுதலையால ஜெபிக்கிறோம். சோத்திரம் ராஜா. மற்ற பாசோத்திரம் மருத்துவமனையில வாழ்கின்ற ஒவ்வொரு நோயாளிக்காக ஜெபிக்கிற சோத்திரம் ராஜா. இந்த வெள்ளூர் பகுதியில பாசோத்திரம் நரிவி, சிஎம்சி பாசோத்திரம் ராஜா. எங்கெங்க மருத்துவமனை அங்கெல்லாம் பாசோத்திரம் ராஜா. உங்களுடைய பாசோத்திரம் வேலையில வாழ்கின்ற பாசோத்திரம் பணமே கஷ்டப்படாத பாசோத்திரம் ஒவ்வொரு நோயாளிக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீரே பாசோத்திரம் அவர்களெல்லாம் நோய்களெல்லாம் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆவியானவரே பாசோத்திரம் அவர்கள் குடும்பத்தை நீர் ஆசிரித்து வழிநடத்துமா ஜெபிக்கிற ராஜா. அவர்களெல்லாம் முக்கிய பாசோத்திரம் ராஜா. அந்த 10 பேரை பாசோத்திரம் நீர் தொட்டால் மாத்திர அப்பா சுகம் பெற்று ஒருவர் மாற்றப்பா பின்னாக வந்த அப்பா சாட்சி சொன்னது போல பாசோத்திரம் ராஜா. ஆவியானவரே ஒவ்வொரு நோயால பாசோத்திரம் பின்பற்ற பாசோத்திரம் ராஜா. நீர் சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிற சபையிலும் பாசோத்திரம் எத்தனையோ பேரை பாசோத்திரம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாசோத்திரம் ராஜா. அவர்கள் நோய்கள் எல்லாம் விடுபட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் கட்டுகளிலிருந்து விடுபட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கட்டுகளிலிருந்து விடுபட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமைக்கென்ற பாசோத்திரம் ராஜா. சாட்சியாக பாசோத்திரம் வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். எங்களை பாசோத்திரம் சமுத்திரம் கூட ஜெபிக்கிறோம். நீரை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டால் ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே
அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் தெரியுமா? அடுத்த ஜெப குறிப்பாக, முக்கியமான ஒரு ஜெப குறிப்புக்காக, நம்முடைய ஆலயத்தினுடைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வருகிற 5ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தினுடைய கேஸ் கோர்ட்ல வரப்போகிறது. ஆண்டவர் நீதிபதியாய் நமக்கான வழக்கறிஞராய் இருந்து நமக்காக வழக்காடி அந்த ஆலயத்தை நம்ம ஆண்டவர் மீட்டுக் கொடுக்க போகிறார். பிரியமானவரே, ஒருவேளை இந்த வருடத்துக்குள்ளாக அந்த ஆலயத்தை நம்ம மீட்டு நம்ம விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக அந்த வாசல்களை ஆண்டவர் திறக்க போகிறார். பிரியமானவரே, அதற்கு நம்ம ஆயத்தப்படும்படியாய் ஆண்டவரே அந்த கதவுகளை திறந்து கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். வசந்த அக்காவுக்கு முன்பாக வந்து நம்முடைய ஆலயம் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, சீக்கிரமாய் திறங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீதிபதி கண்களை தயக்கடைக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக வழக்காடுகிற வழக்கறிஞராய் நீர் இருந்து ஆண்டவரே அதை நீங்க திறந்து கொடுக்க ஜெபிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, மகிமை மகிமை சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தை ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்துக்காக சோதரிக்கிறோம். அப்பா, எத்தனையோ பேர் ஏசப்பா இந்த வீட்டில் இருந்தவங்க ஏசப்பா இந்த ஆண்டவரே, ஆலயத்துக்கு வர முடியாம இருக்கிறாங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா, நாங்க எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஏசப்பா. அப்பா, இந்த fasting prayer தொடக்கம் முதல் முடிவு வரை ஏசப்பா ஆண்டவரே, எங்களோடு கூட இருங்க இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாருங்க ஏசப்பா. ஆமென் ஆண்டவரே. ஒரு ஆத்துமா கூட பிரிஞ்சு போகாதபடி ஏசப்பா. ஹல்லேலூயா. அப்பா, நாங்க எதுவுமே உங்களுக்கு கேட்கவே ஏசப்பா. எங்களுக்கு சொந்தம் சொல்லாம கேட்கவே ஏசப்பா. ஹல்லேலூயா. அப்பா, அநேக ஆத்துமாக்களை எங்க ஆலயத்துக்கு எங்க கொண்டு வாருங்க ஆமென். ஏசப்பா. இந்த ஆலயம் நிரம்பி வழியும் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க கண்ணீருக்கு ஒரு பதிலை கொடுங்க இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்க ஆலயத்தை உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே. ஏசப்பா, நாங்க அநேக ஆத்துமாக்களை நாங்க ஆலயத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. அப்பா, தேவனே நடக்கப்பட்ட அந்த தீர்ப்பை உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அந்த ஆலயத்துக்கு நீங்க மீட்டு கொடுங்க இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, நீங்க பேசுங்க இயேசுவே. ஏசப்பா, அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பேசுங்க ஏசப்பா. அப்பா, நீங்க வாய்க்கார தேவன் ஏசப்பா. அப்பா, நீங்க பதில் கொடுக்க தேவன் ஏசப்பா. அப்பா, எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுங்க ஏசப்பா. அநேக ஆத்துமக்கள் பிரிஞ்சு போன ஆத்துமக்கள் அந்த ஆலயத்துக்கு வர நீங்க கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. அப்பா, நன்றி ஏசப்பா. அப்பா, நன்றி ஏசப்பா. அப்பா, நீங்க செல்வீங்க நம்பிக்கையோடு நாங்க காத்துக்கொண்டு இருக்கோம் ஏசப்பா. அப்பா, தாய் தகப்பன் மறந்தாலும் சொந்த பந்தங்கள் மறந்தாலும் நீங்க உயிருள்ள தேவன் ஏசப்பா. நீங்க மறக்காத தேவன் ஏசப்பா. என்னை தேடி நீங்க சந்திக்கிற தேவன் இயேசுவே. அப்பா, எங்க ஆலயத்தை மீட்டு கொடுங்க. அப்பா, எங்க ஆலயத்தை மீட்டு கொடுங்க. அப்பா, நீ பேசும்போது அந்த ஜட்ஜி பட்சத்துல நீங்க பேசுங்க ஏசப்பா. அநேக சுற்றி பண்ணாலும் ஏசப்பா, உங்களுக்கு விரோதமா பேசினாலும் ஏசப்பா, நீங்க முன்னே நிறுத்து ஏசப்பா. அந்த ஆலயத்தை மீட்டு கொடுங்க இயேசுவே. வேற எதுவும் வேண்டாம் ஏசப்பா. நான் ஒரு இடத்துல வேற எதுவுமே கேட்கவில்லை ஏசப்பா. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, எங்களுக்கு இந்த உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த உதவி செய்யுங்க இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் இந்த ஜெப ஆலயத்தை நீங்க மீட்டு கொடுங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்க கண்ணீருக்கு ஒரு பதிலை கொடுங்க ஏசப்பா. அப்பா, அநேக ஆத்துமக்களை நீங்க கொண்டு வாருங்க ஏசப்பா. இந்த ஆலயத்தை கேளையாக பேசுற ஒவ்வொரு வாயை நீங்க கட்டி போடுங்க அப்பா. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. உங்களுக்கு விரோதமா செய்யற ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நீங்க செய்வீங்க நம்பிக்கையோட நாங்க காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா, அந்த பாஸ்டிங் பீரியட் தொடக்கம் முதல் முடிவு வரை ஏசப்பா ஒவ்வொரு ஜெப குறிப்பும் இப்படி கர்த்தர் ஒப்படைங்க ஏசப்பா. நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணா போகாதபடி ஏசப்பா. அப்பா, எங்களுக்கு ஒரு நன்மை கொடுங்க இயேசுவே. எல்லா துதிக்கான மகிமை உனக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு
ஆண்டவர் நமக்கு ஆலயத்தை மீட்டு கொடுக்க போகிறார். எல்லாரும் சோதனை செலுத்துவா. சோதனைகிறோம் 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 சோதனைகிறோம். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அதற்கான பதிலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அநேக தேவைகள் இருக்கிறது. கடந்த கல்வி ஆண்டு முழுதுமாய் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போதும் வரும்போதும் ஆண்டவர் சுகபத்திரமாய் பாதுகாத்தார். இந்த புதிய கல்வி ஆண்டில வருகிற 10ஆம் தேதி கல்வி ஆண்டை தொடங்க இருக்கிறார்கள். ஒரு சில பிள்ளைகள் மேற்படிப்புக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற பிள்ளைகள் எல்லாரும் ஒரு வகுப்பிலிருந்து மற்றொரு வகுப்புக்காக செல்ல ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வி ஆண்டு முழுவதும் நம் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் ஞானத்தை கொடுக்கும்படியாய், அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். அதே போல நம்முடைய பெருமை கிராமத்துக்காக, இந்த கிராமத்தில் எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கிராமத்தில் ஒவ்வொரு மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ கிராமமாய் ஏற்றுக்கொண்டு கிராமமாய் மாற இதோ நம்முடைய ஆலயத்துக்கு அநேக ஆத்துமாக்களை கூட்டிக் கொடுக்கும்படியாய், அதற்கு தடையா இருக்கிற எல்லா சத்துருக்களை அப்புறப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஏஞ்சல் சிஸ்டர் அவர்கள் நம்முடைய இந்த விண்ணப்பத்துக்காக ஜெபித்து நாம் இந்த ஜெப குறிப்புகளை முடிக்க போகிறோம். எல்லாரும் சகோதரியோடு கொண்டு சேர்ந்து நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறவர் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இருந்து சுவாமி அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை இடைக்கட்டி நடத்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. கடந்து போன 5 மாதங்கள் முழுவதுமாய் தகப்பனே எங்களோடு கூட இருந்து ராஜா, கண்ணின் மணியை போல தகப்பனே எங்களை நீர் பாதுகாத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. நன்றி 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 தகப்பனே. எங்கள் முழு இதயத்தோடு சுவாமி அப்பா உமக்கு நாங்கள் எங்கள் நன்றி துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்தீரே, நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் சபைக்கு வர ஒவ்வொரு குடும்பத்தோடும் நீர் இருந்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஆவியானவரே. இயேசுப்பா, உம்மை தேடி நாடி ஓடி வருகிற தகப்பனே ஆண்டவரே, எந்த ஒரு ஜனமும் தகப்பனே, எந்த ஒரு குடும்பமும் ஆவியானவரே, எந்த ஒரு ஆத்துமாவும் தகப்பனே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ராஜா நீர் நடத்துகிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. இனியும் அப்படியாய் நீர் நடத்த போகிறீரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் நீர் பொறுப்பெடுத்துக்குங்க ராஜா. ஆண்டவரே, எங்கள் சபைக்கு வர குடும்பங்கள் தகப்பனே எத்தனையோ தேவைகள் உண்டு சுவாமி, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறது தகப்பனே. எங்கள் சபைக்கு வருகிற குடும்பங்கள் இல்ல தகப்பனே, எத்தனையோ பற்றாக்குறைகள் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் என் தேவன் தகப்பனே இந்த புதிய மாதத்திலே நீர் வாய்க்க செய்ய போகிறீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளுக்கு தகப்பனே திருமண காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது ஆவியானவரே. இயேசுப்பா, அவர்களுக்கு தேவன் நீர் ஒரு வழியை திறக்க போகிறீரே, அதற்காக நன்றி தகப்பனே. ஆவியானவரே, கேளுங்கள் அப்போது நிறைவாய் பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று நீர் தாமே சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக இந்த நேரத்தில் உடைய சமூகத்துல நிற்கிறோம் தகப்பனே. யாரெல்லாம் திருமண காரியத்திற்காக ஆமாண்டவரே அப்பா நிற்கிறார்களோ ராஜா, ஏற்ற காலத்திலே என் தேவன் நீ திருமண காரியங்கள்
ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே படித்து விட்டு அதற்கு தகுந்த வேலை இல்லாமல் ராஜா ஆண்டவரே இருக்கிறாங்களே தகப்பனே ஏசப்பா ஒரு விசையாய் தகப்பனே ஏற்ற வேலையின் தேவன் இந்த மாதத்திலே நீர் கட்டளையிட போகிறீரே உமக்கு நன்றி தகப்பனே எல்லாருக்கும் ஒரு வழியை திறக்க போகிறீரே உமக்கு நன்றி ஆவியானவரே ஆண்டவரே எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே நன்றி அப்பா அப்படியாய் கிராமத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஏசப்பா இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஏசப்பா நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை ராஜா ஒவ்வொரு குடும்பமும் அறிய தேவனின் கிருபை செய்யுங்க அப்பா சோதரிக்கிறேன் ஏசப்பா உம்மை நாடி தேடி ஓடி வரணும் தகப்பனே ஏசப்பா அப்படி வரக்கூடாது படிக்கப்பா இந்த கட்டுகள் தடைகள் தகப்பனே மனிதர்கள் மூலமாய் பயங்கள் ராஜா எல்லாவற்றையும் என் தேவனை தகர்த்து போடுங்க ஏசப்பா அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க ஏசப்பா உம்மையுள்ள ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்றப்பா உம்மை தேடி வர தேவன் கிருபை செய்யுங்கப்பா நன்றி ராஜா நன்றி தகப்பனே அப்படியாய் தகப்பனே வரப்போகிறப்பா இந்த 10ஆம் தேதி ராஜா எல்லா ஸ்கூலும் ஓபன் பண்ண போறாங்க தகப்பனே ஏசப்பா கடந்து போன வருடம் முழுவதுமாய் தகப்பனே ஏசப்பா எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளோடு நீர் இருந்தீரே அப்பா ஏற்ற ஞானத்தை கொடுத்தீரே படிப்பை கொடுத்தீரே ஏசப்பா எல்லாரும் தேர்ச்சி பெற தேவன் கிருபை செய்தீரே அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த வருடத்துல கூட சுவாமி எங்கள் பிள்ளைகள் அப்பா ஸ்கூலுக்கு போகும்போது ராஜா நீதாமே பாதுகாத்துக்குங்க தகப்பனே உலக பிரகாரமான எந்த ஒரு சத்துருவானவங்க தகப்பனே பிள்ளைகளை தொடாத படிக்கு ராஜா ராஜா கோட்டைக்குள்ளாய் அப்பா பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக்குங்க தகப்பனே ஞானத்துல குறைவுள்ள பிள்ளைகளுக்கு தகப்பனே இந்த வருடத்துல ஞானத்தை நிறைவாய் கொடுங்க ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் நன்றி தகப்பனே ஆமாண்டவரே யாரெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியல சொல்லிட்டு ராஜா அப்பா ஏங்கி கொண்டிருக்காங்களே தகப்பனே அவர்கள் தேவைகளை எல்லாம் நீ சந்திக்க போகிறீரே உமக்கு நன்றி தகப்பனே ஆமாண்டவரே தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருக்க போவதற்காய் நன்றி ராஜா ஆராதனை முடிவு பரியந்தம் அப்பா நீர் எங்களோடு உலாவி கொண்டிருக்க போகிறீரே அதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே எல்லாவற்றையும் உடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களை எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நன்மையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலவேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அநேக ஜெப விண்ணப்பங்களை நாங்கள் உங்களுடைய பாதப்பட்டு வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அதை கேட்டு அதற்கான பதிலை எங்களுக்கு கொடுக்க போறீங்களே அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க கொடுக்க போறீங்களே அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய பிரதமரை நீங்க எங்களுக்கு கொடுக்க போறீங்களே அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை எல்லாவற்றையும் நீங்க சந்திக்க போறீங்களே அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான கண்ணன் விடுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய வாழ்க்கையை நீங்க அற்புதங்களை அதிசயங்களை செய்து ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள ஒரு மகனாய் நீங்க நிலைநிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். சீனிவாசன் பிறந்ததற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய சரீரத்தில் இருந்த எல்லா அசுத்த ஆவிகளை நீர் அப்புறப்படுத்தினீங்க அதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய வீட்டில் இருக்கிற எல்லா கிரியைகளையும் நீர் அப்புறப்படுத்தி சமாதானத்தோடு வாழும்படியாய் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் யாருக்காக நாங்கள் ஜெபிக்க கடன்பட்டிருக்கோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தீபிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. மகள் தேர்ச்சி பெற்று இதோ நல்ல ஒரு காலேஜில் சேரும்படியாய் நீங்க வழிகளை திறந்திருக்கிறீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம். மகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இதோ என்னுடைய ஆலயத்துக்கு 2 பக்கம் ஸ்கிரீன் போடப்போ என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்த சூழ்நிலை அதற்கான பணத்தை கொடுத்திருக்கிற அருமையான மகள் ஸ்வீட்டி ஜோனாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த 10,000 ரூபாயை கொடுத்து இந்த 2 பக்கம் ஆண்டவரே ஸ்கிரீன் போடும்படியாய் அந்த மகளோடு கூட பேசி நீ கொடுத்த அந்த காணிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்ப்பம் தரித்து ஆண்டவரே அந்த மகளை ஆசீர்வதித்திருக்கிறீங்க அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மகளுக்கு பிஎஸ்சி சேரும்படியான வழிகளை திறந்திருக்கிறீங்களே அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கணவர் மேத்யூக்காக கூட ஜெபிக்கிறோம். செய்கிற வேலைக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் யாராருக்காக ஜெபிக்க கடன்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்கிறேன் என்னுடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிறேன் அருமையான சகோதரர் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவரை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. அவருடைய வார்த்தைகள் வல்லமையாய் வெளிவரும்படியாய் அவரை எடுத்து நீங்க பயன்படுத்தும்படியாய் மீதியான நேரத்தை கரத்தில்
நீங்க ஏற்று மனத்தபடி அனுப்பிவிட்டு எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மற்றும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேலையில கூட சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு நான் முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலையிலும் கூட நாங்கள் கேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது நான் விட்டுட்டு 6 வருஷம் ஆகுது. ஒரு 1.5 வருஷம் தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதனோட பிஎஃப் என்னங்கிறத நான் எதுவுமே கண்டுக்கல, விட்டுட்டேன். அதை பற்றி இது வரைக்கும் கவர்மெண்ட்டோட எந்த ஒரு இதுவுமே நான் அனுபவிச்சதே கிடையாது. சரி, நான் அப்பவும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், சரி ஏதாவது வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 இடத்துல ட்ரை பண்ணும்போது எனக்கு கிளியர் ஆகவே இல்லை. ப்ராப்ளம் மட்டும் சொல்கிறாங்களே தவிர்த்து யாருமே வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லவே இல்லை. அப்படியே நான் கம்பெனிக்கு ஒரு 2 டைம்ஸ் போயிட்டு வந்தேன். அவங்களே எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. சரி, நான் அவ்வளோதான், அது போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கவே அதோடு விட்டுட்டேன். 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆகுது. இந்த 6 இயர்ஸ் கழிச்சு திடீர்னு போன மாசத்துல வந்து ஹஸ்பண்ட் தான் திடீர்னு என்ன பண்ணாரு, சரி சாம்சங் பிரதருக்கு ஃபோன் பண்ணி பிரதர் இந்த மாதிரி இந்த பிஎஃப் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோன் தான் பண்ணாரு. மறுநாள் காலையில் அவர் ஜஸ்ட் பார்த்துட்டு உங்களோட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, ஜஸ்ட் இன்ஷியல் மட்டும் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மறுநாளே நாங்கள் போயிட்டு இன்ஷியல் மட்டும் தான் நாங்கள் மாற்றினோம். எதிர்பார்க்கவே இல்லை, அதுக்கு நாங்கள் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. என் கூட இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க இத்தனை மாதம் சுற்றினா அங்கே சுற்றினா இங்கே போனேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கவே இல்லை. எப்பவுமே வந்துட்டு நாங்கள் இந்த ஃபீஸ் கட்டுற டைமுக்கு நாங்கள் இந்த வருஷம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா முன்னாடி வருஷமே நாங்கள் அதுக்கு ரெடி பண்ணிடுவோம். எப்படியும் அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த மாதம் எப்படி இந்த வருஷம் ஃபீஸ் கட்டுறதுன்னு ஒன்றுமே நம்ம எதுவுமே ரெடி பண்ணாமல் இருக்குமேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. போன மாதம் பார்த்தா 62,000 அந்த பிஎஃப் பணம் எங்களுக்கு வந்துருக்கு அக்கௌண்ட்டில். அந்த அக்கௌண்ட்டில் வந்தது கூட எங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. திடீர்னு மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. வேறு ஒரு குட்டி மொபைலில் தான் போட்டு வச்சுருப்போம். அதை எடுத்து சார்ஜ் போட்டு பார்க்கும்போது பார்த்தா கிரெடிட் ஆகிருக்கு. இது எங்களால் வந்து நம்பவே முடியல. எந்த ஒரு நாங்கள் எங்கேயுமே போகல, அலையில, நாங்கள் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம், என்ன பண்ணுறது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்துட்டு ஒருபோதும் வைக்கப்பட்டு போகிறதுக்கு தேவன் விடுறதே கிடையாது. அவரை நம்பின பிள்ளைங்களை இது வரைக்கும் எங்களை அந்த மாதிரி தான் நடத்திட்டு வந்திருக்காரு. நாங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீஸும் கட்டிட்டோம். இந்த வருஷம் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 2 பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி அதை ரெடி பண்ணவும் அந்த காசு கரெக்டாக போயிடுச்சு. இப்படி உதவி செய்த தேவனுக்கு நன்றி. அடுத்து வந்துட்டு அம்மாவோட பென்ஷனுக்காக நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். சபையில் நாங்கள் பெண்களோட ஜெபத்திலேயே நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுவும் நிறைய தடைகள். அப்பா இறந்து போயிட்டு இந்த மே மாதம் 27ஆம் தேதி 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 3 வருஷம் முடிஞ்ச பிறகு கூட என்ன இது பென்ஷன் வரவே இல்லையேன்னு அம்மாவுக்கு அதுவே ஒரு பெரிய வியாதியாகவே இருந்தது. உங்கள் கூட வரும்போது அம்மாவை பார்த்துருப்பீங்க, ஒரு சோகமாகவே இருப்பாங்க அவங்க. சரி, எங்களால் போயிட்டு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது. அம்மாவே தனியாக போயிட்டு நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தாக்க இப்போ போன மாதம் அந்த 27ஆம் தேதிக்கு முன்னாடி 23ஆம் தேதியே வந்துட்டு அம்மாவோட பென்ஷன் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த 3 வருஷத்தோட ஒரு டோட்டல் அமௌண்ட்டும் ப்ளஸ் இந்த மாதத்தோட பென்ஷனும் சேர்த்து அம்மாவுக்கு ஒரு கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு தேவனுக்கு ரொம்ப 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 நான் நன்றி செலுத்துகிறேன். அம்மாவுக்காக ஜெபித்த சபை மக்கள் அனைவருக்கும் வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. காரியங்களை வைக்கப்பட்டிருக்க வேற என்ன சொல்ல இருக்குன்னா, ஒரு சீனிவாசன் ஒரு பிரதர் நம்ம லலிதா அம்மா வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரர். அவர் எப்படின்னா ஒரு முறை நம்ம ஆலயத்துக்கு வராரு. அவர் இந்து சகோதரர் இந்த மெக்கானிக் ஷாப் வச்சுக்கிறாரு. கடந்த வாரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு அவங்க வீட்டில் ஒரு ஃபேமிலி பிரச்சனை, அவங்க ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால ஒரு பிரச்சனை. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு பிசாசின் கிருகை இருந்திருக்கு. ஒரு நாள் அவர் இங்கே வந்து உட்காந்தும் போது நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி உபவாச கூடத்தில் ஜெபித்த போது அவர் சொல்றாரு, ஐயா தலையிலேருந்து அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எங்க உடம்புலேருந்து வெளியே போச்சு, அதுலேருந்து ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னபோது நான் ஆண்டவருக்கு தான் நன்றி சொன்னேன். அது மாத்திரம் இல்லை, எங்களுக்கு வீட்டில் தனியாக படுத்து தூங்க முடியல, நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணோம், நான் ஒரு நாள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே அந்த சகோதரனுக்காக நாம் ஜெபிக்க கனப்பட்டுருக்கோம். கண்ணன் பிரதர் கூட அப்படிதான், இங்கே மேலகோத்திலிருந்து அவர் அடிக்கடி இங்கே வருவார். அவருக்காகவும் நாம் ஜெபிக்க கனப்பட்டுருக்கோம். நம்முடைய ஆலயத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். சீக்கிரமா ஒரு பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கின்றார். ஒரு 80% 80% எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னொரு 20% கூட சொல்ல முடியாது, ஒரு 10% தான் இருக்கு.
அது முடிஞ்சிச்சுன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட சாவி கொடுக்க போகிறார். எனவே நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? டெய்லி ஜெபம் பண்ணோம். கடந்த வாரம் நான் ஒரு திருச்சபைக்காக சென்றிருந்தேன். ஒரு பெரிய சபை, நான் கூட ஒரு சின்ன சபையா இருக்கும்னு நினைச்சிட்டே போனேன். யாருக்கும் ஒரு 150 பேர் இருந்தாங்க. ஒரு பெரிய சபையை கட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஆண்டவருடைய செய்தியை கொடுத்து முடிச்சுட்டு நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு சகோதரர் வந்து எனக்கு என்ன சொன்னார்னா, எங்களுடைய திருச்சபை கூட அப்படிதான் கூட்டிட்டு இருந்துச்சு 3 வருஷம், இப்பதான் திறந்து ஒரு பெரிய சபையா இதை கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது நான் ஆண்டவருக்கு ஒருவேளை என்னத்துக்காக ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்தாலும் தெரியல, ஆண்டவருடைய மகிமை படுபடியா கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல ஜெபித்துட்டு நான் அந்த செய்தி கொடுத்து ஜெபித்து நான் வந்திருக்கிறேன். எனவே அந்த இடத்துல என்ன சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்தினார் பெரும்பாலுமே. எனவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆலயத்தை நமக்கு திறந்து கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம்.